இப்போ சுறுசுறுப்பாக மாறணும். எல்லாருமே சுறுசுறுப்பாக மாற முடியுமா? கண்டிப்பாக எல்லாராலையும் சுறுசுறுப்பாக மாற முடியும். அது என்ன, அது இயல்புலேயே அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுறுசுறுப்பாக மாறணும்னா எதையும் முன்கூட்டியே செய்யுங்க. முன்கூட்டியே செய்வதற்கு வந்த பின் பார்த்துக்கலாம். தள்ளி போடுற பழக்கம் இருக்குது பாருங்கள். அவங்க தான் எதையும் ஸ்லோவாக பண்ணிகிட்ருப்பாங்க, மந்தமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இந்த மந்தமாக இருக்குல்ல, இதெல்லாம் மாற்றணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா எதையுமே தள்ளி போடாமல் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிடணும். முன்கூட்டியே செய்வதற்கு தயாராக இருந்துச்சாலே ஒருத்தர் சுறுசுறுப்பாகிடுவாங்க. இப்போ தள்ளி போய் பார்த்துக்கலாம், இல்லை அது முன்கூட்டியே பண்ணணும், ஒரு பயம் இருக்குல்ல, அதான் சுறுசுறுப்பு காரணம். இல்லை சீக்கிரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் பொறுமை, என்ன அவசரம் அப்படின்னா அது சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் தான் தள்ளி போடுற வழக்கம்தான் சுறுசுறுப்பு இல்லாமல் போடுறது. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்ககிட்ட ஒரு பயம் இருக்கும், முன்கூட்டியே செஞ்சுருது. இப்போ காலையிலே எழுந்திருக்கணுமா, சீக்கிரமாகவே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயம் இருந்தால் தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். 5 மணிக்கு 4 மணிக்கு அவங்ககிட்ட ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இல்லை பொறுமையாக எழுந்துக்கலாம், என்ன 7 மணிக்கு எழுந்துக்கலாம், என்ன லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி போடுறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும்? அப்போ சுறுசுறுப்புங்கிறது எல்லாருக்கும் வரும். எல்லோரும் சுறுசுறுப்பு தான். இப்போ ஒரு குரங்கு இருக்குது, ஒரு குரங்கு சுறுசுறுப்பாக இருக்கும், எல்லா குரங்கு மற்ற குரங்குலாம் மந்தமாக இருக்கும். அப்படியா? எல்லா குரங்குமே சுறுசுறுப்பாக தான் இருக்குது. அப்போது ஒரு இயல்பு சுறுசுறுப்புங்கிறது ஒரு இயல்புன்னு வச்சுங்க. அப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பார்க்குறவங்க சொல்கிறாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார் எப்போ பார்த்தாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அதுக்கு ஏதோ ஒரு விதிமுறை இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எதையும் தள்ளி போடாதீங்க, தள்ளி போடாமல் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சு. இன்றைக்கி செய்ய வேண்டியது இன்றைக்கே செஞ்சிடணும், இப்போ செய்ய வேண்டியது இப்போவே செஞ்சிடணும், நாளைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு செய்யுங்க. நாளைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி செய்வதை இன்றைய செய்து விடுங்கள். இன்றைக்கி அடுத்த நிமிஷம் செய்ய வேண்டியதை இப்போ செஞ்சுருங்க, அவ்வளோதான். இதுதான் சுறுசுறுப்புக்கான அடிப்படை. இப்படி இருந்துட்டாலே நம்ம உற்சாகமாகிடும். அப்போ சுறுசுறுப்பாக இன்றைக்கி செய்ய வேண்டியதை நம்ம இன்றைக்கே செய்யணும் அப்படின்னா, இப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும், எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னா நம்முடைய செயல்கள் எல்லாம் எளிதாக இருக்கணும். எளிதாக இருந்தால் தான் இப்போவே செய்ய முடியும். இப்போ மிகப்பெரிய கனவுகளை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தனது தகுதிக்கு மீறிய மிகப்பெரிய கனவுகளை வச்சுருக்கக்கூடாது. அப்போ தான் தள்ளி போடுவாங்க. நம்ம சக்திக்கு உட்பட்டதாக இருக்கணும், நமக்கு அது எளிதாக இருக்கணும். நமக்கு எளிதாக இருக்கிறது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது நமக்கு எளிதாக இருக்கலாம், அல்லது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு எளிதாக இருக்கலாம். நமக்கு எளிதாக இருக்கணும். எளிதுங்கிறது அது அவங்கவுங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம், இப்போ எனக்கு பஸ் ஓட்டுறது எனக்கு எளிது, ஆனால் அவருக்கு கஷ்டம், அவரால் என்னெல்லாம் பஸ் ஓட்ட முடியாதுன்னு அவர் சொல்லுவார். ஆனால் எனக்கு எளிதாக இருக்கலாம். அப்போ எளிதுங்கிறது அவரவர் சார்ந்த விஷயம். இப்போ அவர் ஏரோப்ளேன் ஓட்டுறாரு, ஆனால் அவருக்கு அது ஈஸி, அதில் அவர் சுறுசுறுப்பாக இருப்பார். ஆனால் எனக்கு ஏரோப்ளேன் ஓட்டுறது கஷ்டம், என்னால் ஓட்டவே முடியாது. அப்போ நான் ஒரு ஏரோப்ளேனை போய் சுறுசுறுப்பாக ஓட்டணும்னு நான் நினைக்கவே கூடாது. அப்போ எனக்கு எது எளிதாக இருக்கோ அதைத்தான் நான் செய்யணும்னு நினைக்கணும். அப்போ தான் நான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். எனக்கு கஷ்டமான ஒரு விஷயத்த என்னால் முடியாத ஒரு விஷயத்தில் போயிட்டு நான் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா எப்படி முடியாது. அதுபோல் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நமக்கு எது எளிதாக தெரியுதோ அதில் தான் நம்ம ஆர்வமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதைத்தான் நம்ம தள்ளி போட முடியாது. எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை எனக்கு மரம் ஏறுறது கஷ்டம்பா அப்படின்னா, இன்றைக்கி மரம் ஏறணும், தேங்காய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாச்சே, கஷ்டப்பட்டால் தான் ஏற முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா, நாளைக்கு பறிக்கிறேன்னே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் தள்ளியே போடுறேன். அப்போ நான் இன்றைக்கே செய்யணும் அப்படின்னா இப்போவே செய்யணும். ஏன்னா சுறுசுறுப்புங்கிறது தள்ளி போடக்கூடாது, நான் சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ எனக்கு இந்த மரம் ஏறுற வேலையா, அந்த கஷ்டமான வேலையெல்லாம் விட்டுருங்க. இந்த சின்ன சின்ன கல்லை எடுத்து நான் அந்த பக்கம் போட்டுமா, நீங்கள் அது ஒரு வேலை சொன்னீங்கல்ல, அப்போ அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா இது ஈஸி, இதை நான் இப்போவே செஞ்சுருவேனே. மரம் ஏறி தேங்காய் பறிக்கிறது தான் எனக்கு கஷ்டம், அதனால தான் நான் அதை தள்ளி போடுறேன். இங்கே கீழே கிடக்கிற அந்த தேங்காவை எடுத்து நான் இந்த பக்கமாக போடணும், குடோனில் போட சொன்னீங்களா, ஒரு 2 தேங்காவை எடுத்து போட்டுடுறேன், மொத்தம் 20-30 தேங்காய் தான் இருக்குது, இது ஈஸி. அப்போ இதை நான் தள்ளி போட மாட்டேன். அப்போ இதை நான் சுறுசுறுப்பாக செஞ்சிடலாம். அப்போது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னா, இப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க ஏன் சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா, அவங்க ஈஸியான வேலை அதைத்தான் அவங்க செய்வாங்க. அதனால தான் அவங்களால இப்போவே செய்ய முடியுது. தள்ளி போடுற வேலை எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. தள்ளி போடுற மாதிரியான வேலையிலே அவங்க கவனம் இருக்காது, அதை செய்யவே மாட்டாங்க. அதனால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். கஷ்டமான வேலையை செய்யணுங்கிறது முக்கியம் கிடையாது. நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும், எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது. வேலைகளை கஷ்டமான வேலையை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை தள்ளி போட்டு சோம்பேறியாக இருக்கிறத விட ஈஸியான வேலையை செஞ்சுட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறது எவ்வளோ மேல். அதான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
எதையும் முன்கூட்டியே செய்யணும். தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடுறதுக்கு என்ன காரணம், கடினமான வேலைகளை எடுக்கிறதுனால தான் நம்ம தள்ளி போடுறோம். நம்மளால் முடியாத வேலை, சிரமப்பட்டு செய்யக்கூடிய வேலை, அதனால தான் அதை தள்ளி போடுறோம். அதுவே எளிதான வேலையாக இருந்தால் இப்போவே செஞ்சுருவோம். அப்போ இப்போவே செய்கிறது தான் சுறுசுறுப்பு. அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் முக்கியமே தவிர, அதுக்காக நம்ம வந்து எளிதான வேலைகளை தேர்ந்தெடுக்கணும். கடினமான வேலைகள் இங்கே செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சுறுசுறுப்பாக இருக்கணும் தான் முக்கியம். அதுக்கு எளிதான வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம்.